ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, நாம் ரமலானுடைய இறுதி பத்தில் இருக்கிறோம். இந்த இறுதி பத்தில் நாம் செய்கிற பல்வேறு அமல்களில் ஒரு முக்கியமான ஒரு அமல் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்றால் என்ன? ஒரு மனிதர் தன்னுடைய உலகத்துடைய எல்லா விஷயங்களையும் விட்டு அல்லாஹுவோடு இணைவதற்கு பெயர்தான் இஅ்திகாஃப். இன்னும் சொல்ல போனால் உலக அலுவல்கள், குடும்பம், தொழில்துறை இது போன்ற விஷயங்களை விட்டுவிட்டு அல்லாஹுக்காக இபாதத்துடைய வணக்கத்துடைய நியத்தில் பள்ளியில் தங்குவதற்கு பெயர்தான் இஅ்திகாஃப். இஅ்திகாஃபுடைய நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதுதான் இஅ்திகாஃப் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் யார் 10 நாள் முழுவதும் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ 2 ஹஜ் 2 உம்ரா செய்த நன்மையை அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கும் நரகத்திற்கும் இடையே 3 அகலிகள் அளவு தூரத்தை ஏற்படுத்துகிறான். ஒரு அகலி என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம். இது போன்று 3 அகலி என்றால் ஒரு நாளைக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் 10 நாளைக்கு எவ்வளவு சிறப்பு என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ரமலானுடைய இந்த கடைசி பத்தில் இருக்கிற இந்த இஅ்திகாஃப் சுன்னத்தே முஅக்கதா. இது அல்லாமல் நஃபிலான இஅ்திகாஃப் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதற்கு நேரம் காலம் குறிப்பில்லை. எவ்வளவு நேரம் நம்மால் முடியுமோ அவ்வளவு நேரம் இருக்கலாம். ஒரு மனிதர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார். தொழுகைக்கு முடித்து கொண்டு அவர் வீட்டுக்கு செல்லும் வரை இஅ்திகாஃபுடைய நியத்தில் இருக்கிறார் என்றால் அவருக்கும் மிகுந்த நன்மை இருக்கிறது. எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் ரமலானுடைய இந்த இறுதி பத்தில் இஅ்திகாஃபுடைய அந்த அமலை செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக.